ஜானகி சாமி என் அத்தையை தேடி போக வேண்டுமல்ல. அதாவது எங்க அத்தையை தேடி 2 சத்தியத்தை வாங்க போகணும். சரிங்க, புறப்படலாமா? போலாமா? சரியாகட்டும். பாரத போர் நடந்து கொண்டிருக்கும் தருவாயில அத்தையை தேடி வந்திருக்கிறேன். இன்னும் காணவில்லையே. கூப்பிட்டு பார்க்கலாமா? ஓ அம்மாய், அம்மா ஒன்னம்மா வந்துக்கிறாம்மா. அத்தையை பார்க்க அத்தையை பார்க்க அண்ணன் மக என் அண்ணன் மகனாகி கண்ணன் வந்திருக்காங்களா? ஆமாம்மா. எங்கப்பா இருக்காங்க? பாரு, முன்னாடி ராஜனுக்கு முன்னாடி தம்பதி கடியில் கண்ணா பஞ்சா பிடித்து பாவலே பள்ளி கொண்ட காரி மாயா என் பாதத்தில் நீ பயிலாமா அத்தை? கண்ணா, நான் வயதில் மூத்தவளாக இருந்தாலும் கூட கண்ணா, இந்த உலக பிரபஞ்சத்தை கட்டி காக்கக்கூடிய கடவுள் நீ. இந்த கண்ணுடைய பாதத்தை இந்த அண்ட சராசரி வணங்குவது தவறிலேயே கண்ணா. சரி, ஆகட்டும். இந்த பாரத போர்க்களத்துல 16 நாட்களாக சண்டை நடக்கிறது. இந்த ஒவ்வொரு நாளும் வந்து என்னிடத்துல வெற்றி தோல்வி யாருன்னு சொல்லுவேன். இது வரைக்கும் நீ தான் சொன்ன. உண்மைதான், நான் கேட்டேன். ஆமா, நான் கேட்கும் கேள்விக்கு தகுந்தவாறு பதில் சொல்லியப்பா. ஆகட்டும் அத்தை, என்ன கேட்க போகிறான்? ராஜாக்களை குருசேத்திர பிடித்தல் தர்மன் பீமன் நகல சகாதேவர் இவர் ராஜாக்களும் நலமாக இருக்கிறார்களா கண்ணா? மக்களாகிய பாண்டவர்கள் பாரத போர் நடந்து கொண்ட குருச்சேத்திர நவால வீரபூமியில பாரத போர் நடந்து கொண்டிருக்கும் தருவாயில என் மக்களாகிய பாண்டவர்கள் ஐவராஜர்களும் நலமாக இருக்கிறார்களா கண்ணா என்று கேட்கிறேன். ஆமா,
அந்த தாரா புகழ் படைத்த அத்தை வெற்றி மதகரி பீமன் இப்படி சொல்லக்கூடிய ஐவர் ராஜர்களும் பஞ்ச பாண்டவர்களை குருட்சேத்திரத்தில் யுத்தகலத்தில் இருக்கும்போது பாண்டவர் பக்கமே வெற்றி துரியனுக்கு அபஜயம் மக்களாய பாண்டவர் நன்றாக இருக்கிறார். அந்த கண்ணன் இருக்கும் வரைக்கும் பாண்டவருக்கு அழிவு இல்லத்த, ஆயன் இருக்கும் வரைக்கும் பாண்டவருக்கு அழிவே இல்லை அத்த. அத்தையா மகிழ்ச்சி கண்ணா. ஆயன் இல்லை என்றால் அர்ஜுனன் இல்லை, அர்ஜுனன் என்றால் ஐவர் ராஜாக்கள் இல்லை. இப்படி ஆயினால் ஐவர் ராஜாக்களும் பஞ்ச பாண்டவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. மிக்க மகிழ்ச்சி. நான் ஏன் தேடி வந்திருக்கிறேன் எப்ப அத்தை, இது முக்கியமான ஒரு வார்த்தை கேட்க வந்திருக்கிறேன். உன்னிடம் சொல்ல வேண்டும் என்று ஓடி வந்திருக்கிறேன். முக்கியமான விஷயமா? ஆமா. என்னப்பா? ஒன்று வேண்டுமா இல்ல 5 வேண்டும் என்று கேட்பதற்கு ஓடி வந்தனத்தை. கண்ணா, ஒரு மலர் வேண்டுமா இல்ல 5 மலர் வேண்டுமா, அதை மட்டும் சொல்லுங்களத்த. கண்ணா, குருசத்திர பீடத்தில் பிள்ளைகள்லாம் உயிர் போகமா வருமோ என்று நினைக்க ஆளாகி கொண்டிருக்கிறாங்க. இந்த நேரத்தில் உனக்கு 1 வேண்டுமா 5 வேண்டுமா? அத்தை இடத்தில் விளையாடவா வந்த அத்தை, இது கேட்பதற்கு ஓடி வந்தனத்தை. எனக்கு 1 வேண்டுமா 5 வேண்டும்பா? அத்தை, 1 வேண்டும் 5 வேண்டும் தெரிவிக்கிறார். 1 என்றால் அந்த 5 என்றால் இங்க பஞ்ச பாண்டவர்கள் மக்களாகி பாண்டவர்கள். இந்த 1ன்னு சொன்ன பாத்தியா, இது யார் தெரியுமா? யாருப்பா அது? 1 வேண்டும்னு சொல்லிருக்கிற. 1 என்பது அந்த தூர மண்டலத்தை ஆண்டருடைய தூர்வாசர் கொடுத்த மந்திரத்தினால் இது பலிதமாகுமா என்று பலிதமாகாது என்று ஒரு மந்திரத்தை உச்சரித்த. நல்லா சிந்தித்திப்பா. எனக்கு புரியலையப்பா. புரியவில்லை? எனக்கு 5 ராஜாக்கள் தான்ப்பா, பஞ்ச பாண்டவர் தான் என் பிள்ளைங்கன்னு தெரியும். அதுக்கப்புறம் எனக்கு யாருன்னு தெரியாதப்பா. நான் சொல்றேன்ல, துரமண்டலத்தை ஆண்டருடைய சின்ன திரு வயதா இருக்கும் போது பணிவிடை வேலை செய்து கொடுத்தால். ஆமாப்பா. அப்போ தக்க பருவமடையும் தருவாயிலே 5 மந்திர உபதேசம் கொடுத்தா.
அந்த 5 மந்திரத்து உபதேசத்தை தூர்மண்டலத்தை ஆண்டருடைய தூர்வாசர் கொடுத்த மந்திர உபதேசம் இன்று பலிதமாகுமா பலிக்குமா பலிக்காத என்று ஓர் மந்திரத்தை உச்சரிக்கும் பொழுது உன்னை யாரு ஓடி வந்தார் உன்னிடத்தில் யாரு ஓடி வந்தார் நல்லா சிந்தித்துப்பார் நினைச்சு பாரத்த கண்ணா என்ன நடந்தது அது முடிந்து போன கதைப்பா அந்த நான் சின்ன சிறு வயது அறியாத புத்தி நான் தெரியாமல் தவறு செய்து விட்டேன் முடிந்த கதையை முன்னுக்கு கொண்டு வந்து அத்தியாகமான படுத்தலாம் என்று என்ன தேடி வந்திய சாமி அந்த தூதுக்கு வந்து நான் அப்பயே சொல்றேன் உனக்கு ஞாபகம் இல்ல உனக்கு மருதியா இருக்கிறதான் மீண்டும் எடுத்து வரைக்கும் வந்திருக்க அப்போ அதாவது சின்ன சிறு வயதில் இருக்கும் போது சூரிய பகவான் ஆகிய சூரிய பகவான் பிராமணர் வடிவம் கொண்டு உன்னிடத்தில் வந்து சேர்ந்து விட்டார் 3.25 நாளைக்குள் ஒரு அழகான ஒரு குழந்தை பிறந்தது உண்மைதானே கண்ணா அத்தை அந்த குழந்தையை அன்று ஆகாத பிள்ளை என்று ஆற்றில் விட்டு விட்டேன் தகாத பிள்ளை என்று தண்ணீர் விட்டு விட்டேன் எத்தனையோ ஆண்டு காலத்துக்கு முன் நான் தண்ணீர் வீசி குழந்தை மீன் மச்சங்கள் இருந்திருக்கலாம் மண்ணோடு மண் ஆயிக்கலாம் முடிந்து விட்டதப்பா ஆகாத பிள்ளை என்று வைகை ஆற்றிலே விட்டாய் தகாத பிள்ளை என்று தண்ணியில விட்டாய் அந்த பிள்ளை ஏன் கண்ணா நினைக்கிறார் ஆமப்பா மற்ற மீன் அறிந்திருக்கும் அலையோடு அழித்த அகத்திலே சென்றிருக்கும் அதே கண்ணா இப்போ உரைக்கிறாய் என்று கேட்டாய் அத்தை இந்த குருசத்திர பேர் சண்டைக்கு அந்த குழந்தைக்கு என்னப்பா சம்பந்தம் அத்தை அந்த குழந்தை இறக்கவில்லை மடியவில்லை மச்சமிட மீன் அருந்தவில்லை அத்தை ஆமா அந்த குழந்தை யாருப்பா உன் மகனாகி அங்கதாஸ்த முடி சூட்டி வருகிறான் அதிவீர கண்ணன் என்று ஒரு மூத்த மகனாகி கண்ணன் இருக்கிறான் அத்தாய் தேசாதிபதி கர்ணனாயம் பிள்ளை ஆமா அத்தா அன்றே நான் ஒரு நாள் அரங்கேற்றத்துல சந்தித்தேன் பீமனும் அர்ஜுனும் பீஸ்வரன் தோணரும் அடி இடி கொடுத்தா இன ஜாதி ஆச்சரிய எதிர்தான் என்று உடைத்தார்கள் இப்பேற்பட்ட வீர தீர படுத்தை குழந்தைகளுக்கு வயிற்றுல குழந்தையாக பிறந்திருக்க கூடாதா இந்த அங்கிரேசாதிபதி கரைய மகனாக இருந்திருக்க கூடாதா என்று கத்தினேன் கதனையும் அழுது அங்கிரேசாதிபதி கண்ணன் தான் உன் மகன் அத்தை இது அன்றே சொல்லிருக்கிற உனக்கு ஞாபகம் இல்லை சரிப்பா அதனால் இந்த துரியோதனன் யுத்தகலத்தில் ஆனால் துரியோதனன் உன் மகனாகிய கண்ணனுக்கு சேனாதிபதி மட்டும் கொடுத்திருக்கிறான் உன் மக்களுடன் போராட வரக்கூடியவன் கர்ணன் வருகிறான் கண்ணா இருதரத்தாருக்கு போர் நடக்க போகிறது அத்தை கர்ணனும் என் பிள்ளைதான் இந்த பஞ்ச பாண்டவரும் ஐவர் ராஜாக்களும் என் பிள்ளைதான் இப்படி பிள்ளையும் பிள்ளை விட்டு போன பாக்குறாய் உனக்கு நியாயமா தர்மமா நீதியா சாமி ஆனா உன் மக்கள் பாண்டவரோட போராட வரக்கூடியவன் கர்ணன் அவன் எப்படி கணவரத்து வருகிறான் அன்று காண்டாவனத்தை தகனம் செய்தான் உன் மகனாகிய அர்ஜுனன் அப்போ அதுல ஒரு நாகப்பாம்பு காக்கோடுகளின் நாகக்கனை அஸ்வசேனா என்று சொல்லக்கூடிய நாகக்கனைக்கு கொண்டு தப்பித்து விழுந்தது ஓர் கிணத்துக்கு ஓர் என்ன பார்த்து பால் ஊற்றி வளர்த்து வருகிறான் என்று இருந்தாலும் அர்ஜுனுடைய சிரமறுப்பேன் அர்ஜுனனுடைய சிரமறுப்பு என்று வாழ்ந்து வருகிறது அந்த ஒரே கண் அனுப்பினால் பாண்டவர்களை கூண்டோடு அழித்து விடும் அதனால் முக்கியமான ஒரு வார்த்தை சொல்கிறேன் உன் மகனை சந்தித்து ஆதவனை நினைத்து வணங்கி கொண்டிருப்பா உன் மகனை அடைகாத்து சூரியன் அடைகாத்து 2 வரத்தை நீ வாங்கணும் என்னப்பா வர வாங்கிட்டு வரணும் மகனே கர்ணா முந்தி பிறந்தவனை மூத்த மகனை கர்ணா எனக்கு ஒரு வரம் வேணும் 4-5 பிள்ளைகளே அர்ஜுனனை ஒருவனை தவிர 4 பிள்ளைகள் மீது எந்த பானபிரகம் செய்யக்கூடாது இடையூறு நேரக்கூடாது என்று ஒரு சக்தி வாங்கி இன்னொரு சத்தியம் மகனே கர்ணா ஒரு கணைக்கு மேல் மறுகணை தொடக்க வேண்டாம் யுத்தத்தில் போர்களத்தில் என்று மறு சக்தி வாங்கி இப்படி 2 சத்தியத்தை வாங்கினால் உன் மக்களாகி பாண்டவர்களை பிழைப்பார்கள் இல்லையேன் ஒரே ஆஸ்திரத்தினால் பாண்டவர்களை கூண்டோடு அழித்து விடுவான் மக்களாகி இப்போதே நான் அங்கதேசம் சென்று புறப்படு என் மகனாகி கரணத்தில் இருந்த சத்தியத்தை வாங்கிட்டு வரப்பா ஆகட்டும் மத்த புறப்படுங்கள்
இது யாருடைய மாளிகை? கர்ண மகாராஜனுடைய மாளிகை. இதுதான் அங்கிலேசாதிபதி கர்ணனுடைய மாளிகையா? அங்கிலேசாதிபதி கர்ணன் இருக்கிறாரா? வாரி வாங்கி வரையக்கூடிய கொடைவள்ளல் இருக்கிறாங்களா? அவர் இல்லம்மா, நாளொன்று தவறினாலும் அவர் செய்யும் சூரிய புருஷ தவறாது. அதனால் குலக்கரை சென்று விட்டார், அவர் இங்கே இல்லை. அப்படியா? ஆமா. நான் அவரிடத்துல ஏதாவது தான தர்மம் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். அவர் அரண்மனையில இல்லைன்னு சொல்றீங்க. நான் இன்னொரு நாளைக்கு வந்து வாங்கிக்கிறேன், போயிட்டு வரேன். கிளம்பு கிளம்பு.